நம்ம தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பற்றி இப்போ ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது ரூமர்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட கன்ஃபார்மான நியூஸ்னு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு சில முக்கியமான கேமியோஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து பேச்சுக்கள் வந்து அடிப்படுது. அதில் வந்து ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம், நம்ம விஜயகாந்த் சாரை வந்து ஏஐ மூலமாக வந்து கொண்டு வர போகிறாங்கிறது வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுபோக வந்து த்ரிஷா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டுக்காக டான்ஸ் ஆடிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு. அண்ட் ஆல்சோ அது வந்து கன்ஃபார்மான நியூஸுங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி லேட்டஸ்ட்டாக வந்து பயங்கரமான ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த படத்தில் எஸ்கே வந்து ஒரு சின்ன கேமியோ மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. எஸ்கே அண்ட் தளபதி இவங்க ரெண்டு பேரும் காம்போ வந்து நினச்சி பார்த்தாலே வந்து செம்ம ஃபன்னாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஆடியோ லான்ச் ஸ்டேஜ்லலாம் வந்து நம்ம தளபதி வந்து எஸ்கே வந்து கலாய்க்கிறதும் அவர் வந்து திருப்பி தளபதியை கலாய்க்கிறதும் இந்த மாதிரி வந்து ஃபன்னாக போயிருக்கு. ஆனால் அந்த டைமில் வந்து எஸ்கே வந்து சாதாரண ஒரு ஆங்கராக இருந்தார். ஆனால் இப்போ வந்து எஸ்கே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஸ்டாரை வந்து வளர்ந்து வந்துட்டார். அண்ட் பீஸ்ட் படத்துக்காக ஒரு பாட்டும் வந்து எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ எஸ்கே வந்து இந்த படத்தில் கேமியோ பண்ணுறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து எனக்கு வந்து ஓரளவு கன்ஃபார்மான நியூஸ் மாதிரி தான் தெரியுது. இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று என்னென்னா, நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸில் ஒரு சில பேர் வந்து இந்த படத்தில் வந்து கேமியோ மாதிரி வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வெங்கட் பிரபு வந்து மிகப்பெரிய கிரிக்கெட் ஃபேன். அவரோட எல்லா படத்துலையுமே வந்து கிரிக்கெட் ரெஃபரன்ஸ் வந்து கொஞ்சமாச்சும் இருக்கும். ஏன் அவர் ஃபஸ்ட்டு எடுத்த படமே வந்து கிரிக்கெட் பேஸ்டான ஒரு படம் தான். ஸோ நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் கேமியோ வந்தால் அது வந்து உண்மையிலே வந்து வெறித்தனமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம தலை தோனி வந்து இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு சீனுக்கு வந்தால் கூட தேட்டரே வந்து அதிரும். பல வருஷமாகவே வந்து தலையும் தளபதியும் ஒன்றா நடிக்கணும், ஒன்றா ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிறது ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசையாக இருக்குது. ஆனால் அது இந்த மாதிரி நடக்கணும்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த படத்தோட ரைட்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்க்கும் சேர்த்து ஜி வந்து ஒரு 90 கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. ஷூட்டிங்கே இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ப்ரைஸுக்கு போயிருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கான ப்ரைஸ் தான். படத்தோட ஜான்ராவை பொறுத்த வரைக்கும் இது வந்து டைம் பேஸ்டான ஒரு படம் தான். ஆனால் டைம் லூப்பா டைம் ட்ராவலானு சரியாக தெரியல. ஆனால் டைமை பேஸ் பண்ண ஒரு படம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரியான கேமியோஸ்லாம் இருக்கும் போது அது இந்த படத்துக்கு இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும். ஆல்ரெடியே இந்த படம் வந்து ஒரு மல்டி ஸ்டார் மூவி தான். இந்த படத்தில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. கூடவே இவங்கெல்லாம் கேமியோ வந்தாங்கன்னா இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். இன்னும் ஒரு சில நாட்களில் இருந்து ஒவ்வொரு அப்டேட்டாக டீம் சைட்லேருந்து வந்து வெளியே வரப்போகுது. அப்போ வந்து இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிடும். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டாக இருக்கீங்க இந்த படத்துக்காக அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி சினிமா சம்மந்தமான அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.